சித்திரை திருவிழாவின் முக்கிய அங்கமான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெறுகிறது. அதன் நேரலையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். முழு விவரங்கள். தமிழகம் முழுவதுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழான்னு சொல்ல போறதா இருந்தா கள்ளழகர் ஆற்றில் இறங்குற வச்சு குறிப்பிடலாம். அதாவது கள்ளழகர் ஆற்றில் இறங்குதல் என்பது தமிழ்நாட்டோட பழமை வாய்ந்த மதுரை மாநகரில் சித்திரை மாதத்துல கொண்டாடப்படக்கூடிய சைவ வைணவ ஒற்றுமை திருவிழாங்க. இது மதுரை மாநகரில் வீட்டிற்கும் மீனாட்சியோட திருக்கல்யாண திருவிழாவோட இணைந்து கொண்டாடப்படுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொதுவாக தமிழின் முதல் மாதமான சித்திரை மாத பிறப்பை ஒட்டி சித்திரை திருவிழாவை ஆரம்பித்து கொண்டாடுறாங்க. இந்த சித்திரை திருவிழாவானது மதுரையில் சித்திரை மாத பௌர்ணமிக்கு முன்றதாக வரக்கூடிய 10 நாட்களில் கொண்டாடப்படுது. 10ஆம் நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறுதுங்க. மதுரையில் திருமாலிருஞ்சோலையில் வீட்டிற்கும் கள்ளழகர் தம் தங்கையின் மீனாட்சியின் திருமணத்துக்கு தாமதமாக வர்றாரு. ஆனால் அதுக்குள்ள மீனாட்சிக்கு திருமணம் முடிவடைந்து விடுவதாகவும் இதனால கோபம் அழகர் வைகை ஆற்றில் இறங்கி நீராடி விட்டு தங்கையை காணாமலே வீடு திரும்புவதாக கருதப்படுது. இந்த நிகழ்ச்சியை தான் திருவிழாவா கொண்டாடப்படுறாங்க. அதாவது கள்ளழகர் அப்படிங்கிறது அந்த தமிழகம் முழுவதும் இருந்தே அவங்க கம்ப்ளீட், அதாவது மக்கள் எல்லாருமே ஒரு பெரிய விசேஷம், ஒரு பெரிய கோலாகலமா கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாங்க இது. இந்த திருவிழாவானது கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்தோட துவங்குச்சு. தினமும் காலையிலையும் மாலையிலையும் சுவாமி மற்றும் அம்மன் பல்வேறு வாகனங்கள்ல வீதி உலா வந்தாங்க. விழாவில் முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணம், அதே மாதிரி மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம் எல்லாமே நடைபெற்ற நிலையில வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குற வைபவம் அன்னைக்கு நடந்தது. அதாவது இதுக்காக 10ஆம் தேதி அன்னைக்கு அழகர் கோயிலில் புறப்பட்டு வந்த கள்ளழகர் நேற்று அதிகாலை 5:30 மணி அளவில் 3 மாவடியில் எதிர் சேவை நடந்தது. அதனை அடுத்து இன்று காலை கருப்பண்ணசாமி கோயில் முன்னால 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் மீண்டும் தங்க குதிரை வாகனத்துல வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்டாரு. வழிநெடுகிலும் கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சடிக்கிறதும் சர்க்கரை தீபம் ஏந்தியும் பக்தர்கள் அவரை கண்குளிர தரிசனம் செஞ்சாங்க. அதைத் தொடர்ந்து பச்சை பட்டு உடுத்தி இன்று காலை 6 மணி அளவுல பச்சை பட்டு உடுத்தி தங்க குதிரை வாகனத்துல வைகை ஆற்றுல கள்ளழகர் எழுந்திருக்காரு. வெள்ளி குதிரை வாகனத்துல அவரை வீரராகவ பெருமாள் வரவேற்க கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திருந்த சம்பவத்துல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது கோவிந்தா கோஷம் விண்ணை பிளந்ததோடு இல்லாம பக்தர்கள் கோஷம் விண்ணை பிளந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தமிழகத்தோட ஒரு முக்கியமான நகரம் மதுரை அப்படிங்கிறதோட இல்லாம இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த விழாவை பார்க்கறதுக்கு உலகங்களும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பாதுகாப்பு பணியில 5000 போலீசார் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு வண்டியூர் வீரராக பெருமாள் கோயில்ல இருந்து சேஷ வாகனத்துல புறப்பட்டு பின்னர் கருட வாகனத்துல தேனூர் மண்டபத்துல மாண்டுக மகரிஷிக்கு மோட்சம் வழங்கும் விழா நடைபெறுது. அதன் பின்னர் ராமராயர் மண்டபத்துல தசவதாரம் நிகழ்ச்சி நடக்குது. அதனைத் தொடர்ந்து ராஜாங்க அலங்காரத்தில் கள்ளழகர் அனந்தராயர் பல்லக்கில் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தை நோக்கி புறப்படுறாரு. இதன் மூலம் பாத்தீங்கன்னா இன்னும் 2 தினங்கள் மதுரை மாநகரமே இன்னும் கோலாகலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. முழு விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.